ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மாணவனாசிரியர். இந்த இடத்துல நம்ம என்னோட பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு எப்போது? ஸோ இந்த கேள்வி தான் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஊடக தளங்களில் சமூக வலைதளங்களில் கேள்விகளாக கேட்கப்பட்டு வருகிறது. தற்போது வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 7ஆம் தேதி பள்ளிகள் திறப்பதாக பள்ளி கல்வித்துறை ஆலோசனை வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் அந்த தொடர் கனமழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருக்கிறார்கள். ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தமிழ்நாட்டில் 1லேருந்து 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு கோடை விடுமுறைக்கு பிறகு பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஊடக தளங்களில் செய்தி குறிப்பு வெளியாகியுள்ளது. ஸோ என்ன அப்டேட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் திறப்பு தொடர்பாக தமிழக அரசு வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை செஞ்சுருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் 3 கட்டங்களாக பள்ளிகளை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி கல்வித்துறை அதிகாரிகள் பள்ளி கல்வித்துறை அதே மாதிரி தமிழக அரசுக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா 1லேருந்து 10ஆம் வகுப்பு வரை ஜூன் 13ஆம் தேதி பள்ளிகளை திறக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முதற்கட்ட ஆலோசனையில் வந்து பார்த்தீங்கன்னா நடந்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி பள்ளிகளை திறக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜூன் 27ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு திங்கட்கிழமை தான் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ 10th ஸ்டாண்டர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா 11th போவாங்க. ஸோ இதுக்கப்புறம் பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா பாலிடெக்னிக் போகலாமா அப்படின்லாம் +1 படிக்கலாமான்னு சொல்லி நிறையா பேர் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷனில் இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 11th ஃப்ரெஷ்ஷப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 27ஆம் தேதி ஸ்கூலை வந்து ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிந்துரை வந்து கொடுக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா வந்து 11th வந்து என்ன குரூப் எடுக்கலாம், அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பேர் வந்து ஒரு ஸ்கூல் விட்டு இன்னொரு ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா மாறுவாங்க. ஸோ 10th ஒரு ஸ்கூலில் படிச்சுட்டு மறுபடியும் 11th வந்து இன்னொரு ஸ்கூலில் படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஐடியா இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜூன் 27ஆம் தேதி ஸ்கூல்ஸ் ரீஓப்பன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டென்டென்டிவாக சொல்லியிருக்காங்க. ஆனால் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 20ஆம் தேதியே பள்ளிகளை வந்து திறந்துடலாம். ஏன்னா அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த பொது தேர்வுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் ஜூன் 20ஆம் தேதி ஆயிடும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அங்கே வந்து பார்த்திங்கன்னா மழைகள் பெய்யப்பட்டு அதிக அளவில் வந்து பார்த்திங்கன்னா தொற்று நோய்கள் பரவி கொண்டு வருகின்றன. ஸோ இதனை கருத்தில் கொண்டு பள்ளிகள் திறப்பு வந்து பார்த்திங்கன்னா ஜூன் 20ஆம் தேதி பள்ளிகள் திறப்பை மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பள்ளிகள் திறப்பு குறித்து பள்ளி கல்வித்துறை தமிழக அரசுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான அறிக்கையை வந்து சமர்ப்பிச்சிருக்காங்க. ஸோ நாடாளுமன்ற தேர்தல் அந்த வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு பள்ளிகள் திறப்பு எப்போது என்ற தேதியை வந்து பார்த்திங்கன்னா தமிழக பள்ளி கல்வித்துறை வெளியிடுவார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் பள்ளிகள் திறப்பு பொறுத்த வரைக்கும் 3 கட்டங்களாக தான் பள்ளிகள் வந்து பார்த்தீங்கன்னா திறக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பள்ளி கல்வித்துறை வட்டாரங்கள் ஊடகத்தலங்களுக்கு செய்தி குறிப்பாக வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதான் அப்டேட்டு. வீடியோ ஏற்படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவனாசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.